நான் ஒரு அமைச்சராக அதில் கலந்து கொள்வது அந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றோம் என்றால் நாளைக்கு நாங்கள் சர்வதேசத்தில் கூட எடுத்து சொல்லலாம், இதோ எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையை கருதி அமைச்சர் ஒருவரும் ஆளும் கட்சியில் அமைச்சர் ஒருவரும் கூட கலந்து கொண்டார் என்கின்ற செய்தியை நாங்கள் சொல்லலாம், நாட்டுக்கு உலகத்துக்கு சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு அங்கு வருகின்ற விஷயமாக எங்களை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்ற பொழுது, அங்கு இருக்கின்ற ஏனைய கட்சிகள் செல்லுகின்ற பொழுது, அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுது, அவர்கள் அனைவருமே எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடந்த காலத்தில் இந்த நாட்டின் அதாவது அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்களும் கூட இந்த நாட்டுக்காக போராடியவர்கள், கருத்துக்களை தெரிவித்தவர்கள். இன்றும் கூட இந்த பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய அணித்தரமான கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களும் கூட இந்த கூட்டத்திலிருந்து அகற்றப்படுகின்றனர். அவ்வாறு அகற்றப்படுகின்ற போது இதனை அரவணைத்துக் கொண்டிருப்பது யார், வரவேற்பது யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யார் கிடையாது. இதில் இருக்கின்ற ஒரு சிறிய கும்பல், அந்த சிறிய கும்பல் சேர்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற மக்களை விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இந்த போரால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களை வஞ்சிக்கின்ற, மக்களை தவறான இடத்திற்கு திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள். இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். அரசாங்கமாக இருக்கின்ற நாங்கள் இங்கு இருக்கின்ற மக்களை ஆற தழுவிக்கொண்டு இவ்வாறான காபாலித்தனமாக அரசியல் ஈடுபடுகின்றவர்களை மக்களுக்கு புடம் போட்டு காட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. அவர்களுடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.